ஸ்தோத்திரம். இந்த ஒரு மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் நல்லா இருக்கீங்க என்று கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். நாங்களும் நன்றாக இருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த மகிழ்ச்சி நாளில் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை தந்து உங்களோடு பேச இருக்கிறார். வேதாகமத்தில் பார்க்கும்போது கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, தயவு உள்ளது, அன்புக்கு பொறாமை இருக்காது, தற்பொழிவை நாடாது, சினம் கொள்ளாது, தீங்கு நினையாது. அப்போ அன்பு பற்றி ஒரு பட்டியலையே போட்டு வைத்திருக்கிறது. எதில்? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில். அன்பு பிள்ளைகளே, நாம் அன்பாக இருக்கிறோமா? வேதாகமத்தில் இந்த உலகம் எங்கிலும் நல்ல ஒரு அன்பு படைத்த தெய்வம்னா இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். எல்லாரிடத்துலையும் அன்பு பாராட்டினார். ஏழை எளியவங்க, ஐஸ்வர்யவான் தரித்திரவான் அப்படின்றதுல எல்லா மனுக்குலத்திலையும் அன்பு பாராட்டினார். அதே அன்பு உங்களிடத்துலையும் என்னிடத்துலையும் வேண்டும். அந்த அன்பை தான் ஏசப்பா விரும்புகிறாங்க. அதான் வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறான், அன்பில்லாதவன் தேவனை அறியான். அப்போ ஆண்டவர் எப்படி அன்பு கூறுகிறாரோ அதே அன்பு நம்மளிடத்துலையும் வேண்டும். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் அதற்கு ஆதாரமாக வேதாகமத்தில் நம்ம பார்க்கும்போது பேதுருவை பார்க்கலாம். அப்போ பேதுருவை என் அன்பான சீஷன் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அந்த பேதுரு அதாவது அப்பாவுக்கு தன்னுடைய பிள்ளைக்கு என்ன தேவை என்பது தெரியும். அதே போல இடத்துல கூடி இருக்கிறாங்க சீஷர்கள் எல்லாரும். அவன் பேதுரு கவலையோடு நிற்கிறான். அவன் உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ வலையை கொண்டு வலையை போடு, கடலில் வலையை போடு, அது கிடைக்கும். முதல் மீன் எடுத்து அந்த வாயை பாரு, அதில் வரிக்கான வெள்ளிக்காசு இருக்கும், அந்த வெள்ளிக்காசை எடுத்து நீ வரியை செலுத்து அப்படின்னு சொல்கிறார். அப்போ வரிக்கான பணம் இல்லை என்று சொல்லி பேதுரு கலங்கி கொண்டு இருக்கிறா. ஆண்டவர் அவருடைய ஏக்கத்தை அறிஞ்சு, கலக்கத்தை அறிஞ்சு, அங்கலாய்ப்பு அறிஞ்சு உடனே என்ன சொல்கிறாரு, கடலுக்கு போ, வலையை போடு, மீனை பிடி, மீனிலேருந்து வாயிலிருந்து வருகிற முதல் அந்த வாயில் உள்ள வெள்ளிக்காசை எடு, அதை எடுத்து உடனே என்ன செய்ய, அதை வரிக்கான பணத்தை செலுத்தி என்று சொல்கிறான். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம நிலையை அறிந்தவர் ஒரே ஒருவர், அவர் ஒருவர் தான். நம்ம ஏக்கத்தை அறிந்தவர் அவர் ஒருவர் தான். ஒருவேளை பேதுரு எனக்கு பணம் தேவைன்னு கேட்கல, ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவருடைய ஏக்கத்தை அறிஞ்சு சொல்கிறான். அதே போல் லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கே ஒரு அருமையான சம்பவத்தை பார்க்குறோம். அங்கேயும் நான் முழுது நாங்கள் வலைகளை வீசி பார்த்தோம், ஒன்றுமே அகப்படவில்லை அப்படின்னு சொல்லி அங்கலாய்த்து நிற்கிறாங்க பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவானாங்க. அன்பு பிள்ளைகளே, அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆழத்தில் வலையை போடுகிறான், வலை கிளியத்தக்கதான மீன்களை பெற்றுக்கொண்டான். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? நல்லா ஜெபிக்கிறோமா? வேதத்தை வாசிக்கிறோமா? உபவாசிக்கிறோமா? குடும்ப ஜெபம் பண்ணுறோமா? ஆண்டுடைய பாதத்தில் காத்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க என் அன்பு பிள்ளைகளே. நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நிச்சயமா பல கிளியத்தக்கதான மீன்களை பேதுரு பெற்றது போல நாமளும் பல கிளியத்தக்கதான மீன்களை கர்த்தர் நமக்கு தருவா. அவர் மாத்திரம் அனுபவிக்கலை, பக்கத்து படகுல உள்ளவருக்கும் கொடுத்து உதவினார். அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கலையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கீங்களா? அன்பு பிள்ளைகளே, அடிமட்டத்தில் நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒன்று ஆண்டவருக்கும் நமக்கு இடையே காணப்படுகிற பிரிவுகள், கசப்புகள், போராட்டங்கள், பாவங்கள், பெருமைகள், சுயநலங்கள் நமக்குள்ளே காணப்பட்டு இருக்கிறது. அதனால தான் நம்ம விரும்பின ஆசீர்வாதத்தை பெற முடியலை. அன்பு பிள்ளைகளே, அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரு, அது தடையாக இருக்கிறது. சுயநலம், அடுத்தவங்க வாழ்க்கையை பிடுங்கிறது, அடுத்தவங்க வாழ்க்கையை வாழ விடாதபடி அவங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறது. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்பார். அன்பு பிள்ளைகளே, ஏன்னா அவர் எல்லார் மேலே நோக்கமாக இருக்கிறார். அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். ஒரு நாளைக்கு எத்தனை போய் சொல்கிறீங்க என் அன்பு பிள்ளைகளே? கடந்த நாளில் ஒரு சகோதரியை ஒரு பேருந்து ஏறுவதற்காக நின்று கொண்டு இருக்கும்போது அதில் நின்று கொண்டு இருக்கிறோம். இப்போ ஒரு சகோதரி 2 பேர் பேசி வருகிறாங்க. ஒரு செகண்டுக்குள்ளே எத்தனையோ பொய் சொல்கிறான். என் அன்பு பிள்ளைகளே,
நம்ம அப்பா பொய்யுரையாத தேவன். நாம் எப்படி இருக்கோம் யோசித்து பாருங்க. அவர் தீமை காணாத சுத்த கண்ணன், அவர் அன்புள்ளவர், அவர் தயவுள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். நீங்களும் நானும் அன்புள்ளவர்களாக இருப்போம், ஆண்டவருக்கு பயந்திருப்போம். நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போதும் ஏதோ ஒரு பாவத்தில் நம்ம ஏதோ ஒன்று நம்மளுக்கு ஆசீர்வாதம் தடையாக இருந்தாலும் அதை விட்டு விடும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தந்து, தர வேண்டிய ஆசீர்வாதத்தை தந்து நம்மளை திருப்தியாக்குவார். என் அன்பு பிள்ளைகளே, சந்தோஷப்படுத்துவா, எதிர்பார்க்கிற சந்தோஷத்தை தருவார். என் அன்பு பிள்ளைகளே, அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. என் அன்பு பிள்ளைகளே, அன்புக்கு பொறாமை இல்லை, தற்பொழிவை நாடாது, சினம் கொள்ளாது, தீங்கு நினையாது. அப்போ அவர் அன்புள்ளவராக இருக்கிறது வரை நீங்களும் நானும் அன்பு கூறுவோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதத்தையும் தருவா. பேதருக்கு இந்த மாதத்தில் எவ்வளோ தேவைகள் இருக்குது என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற என் மகளே மகனே, பேதர் கலங்கி கொண்டு இருந்தா. அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஆனால் அவர் ஏக்கத்தை அறிஞ்சு ஆண்டவர் என்ன சொன்னார், மகனே நீ போ என்று சொன்னார். அன்பு பிள்ளைகளை, அதே போல நான் முழுதும் பிரயாசப்பட்டமே ஒன்றும் முகப்படவில்லை என்று சொல்லி கலங்கி நிற்கும் போது ஆண்டவர் என்ன செஞ்சார், அப்படியே என்ன செஞ்சார், ஆழத்தில் வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். வழக்கிழியத்தக்கதான மீன்களை பெற்றுக்கொண்டார்கள். அன்பு பிள்ளைகளை, கலங்காதீர்கள். இந்த மாதம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படும் போது, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படும் போது, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் போதும், அவருக்கு பிரியமாக வாழும்போது எல்லா தேவைகளையும் சந்தித்து எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து நம்மளை திருப்திப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பயப்படாதீர்கள். அவர் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் அன்பாக இருப்போம். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறான். அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. அப்போ ஆண்டவர் நீடிய சாந்தமுள்ளவராக இருந்ததுனால தான் நம்ம பாவத்தை மன்னிக்கிறார். நம்ம சாபத்தை சிலுவையில் சுமந்து விட்டார். நம்ம அக்கிரமத்தை அவர் எண்ணி பார்த்துருந்தா நம்ம இன்றைக்கு பூமியில் இருந்திருப்போமா? என் அன்பு பிள்ளைகளே, யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. கலங்காதீர்கள், விசுவாசமாக இருங்க. ஏதோ ஒரு ஆசீர்வாதம் தடையாக இருக்கிறது என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிய மகனே மகளே, இதோ உன்னுடைய இல்லத்துக்கு கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். இதோ உன் அருகில கடந்து வந்திருக்கிறார். இதோ இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் அன்பு மகளே மகனே, உன் கண்ணீரை துடைக்கிறார், உன் காயத்தை ஆற்றுகிறார், உன் சிறையிருப்பை மாற்றுகிறார். உன் ஏக்கங்களெல்லாம் நிறைவேற்றி, உன்னுடைய தேவைகளை சந்தித்து, உன் ஏக்கத்தை நிறைவேற்றி அதை திருப்தியாக்குகிறார். மகளே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. தேவனால் எல்லாம் கூடும். ஜெபிப்போமா? வெறும் கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாருங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாருங்கள் எனக்கு தந்தி. ஏன் எல்லோகே, ஏன் எல்லோகே, ஏன் எல்லோகே நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. பரிசுத்தம் உள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில ஆண்டவரை கர்ப்பம் இல்லையேன்னு கலங்கி கொண்டு இருக்கிற மகளே, என்னுடைய மகளுக்கு இந்த திருமணம் ஆகவில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற மகளே, நாங்கள் எதிர்பார்க்கிற வரன்கள் எங்களுக்கு வரவில்லை என்று சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கிற குடும்பத்தினரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் இதோ உங்கள் அருகில் கடந்து வந்து இருக்கிறார். உங்களுடைய குறைகளை அவர் நிறைவாக்குறார். எப்படி பேதுருவின் குறைகளை நிறைவாக்கினாரோ, பேதுருவின் முகத்தை தான் பார்த்தார். ஒருவேளை அவர் வாய் விட்டு சொல்லலை. இன்றைக்கு நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்க, உங்கள் முகத்தை ஆண்டவர் பார்க்கிறான், உங்கள் இயக்கத்தை பார்த்து கொண்டு இருக்கிறான். உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். அப்படி நிறைவேற்றி தருவேன் என்று சொல்கிறான். ஐயோ, என் வேலையில பிரச்சனையா இருக்கிறத, எனக்கு வேலைக்கு போக மனமில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற மகளே, முதலாவது இந்த வேலையை தந்த இயேசுவுக்கு நன்றி சொல் மகளே. நீ அப்படி நன்றி சொல்லும் போது அந்த இடத்துல கர்த்தரோட திருப்தியாய் வைப்பார் மகளே. எல்லாவற்றையும் நிரம்பி வைப்பார். நீங்க இந்த கடன்ல இருந்து நான் எப்படி விடுதலையாவேன் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்க மகளே. ஒவ்வொரு நாளும் ஐயோ, இந்த இரவு ஏன் வருகிறது, இந்த பகல் ஏன் வருகிறது என்று சொல்லி குழம்பிக் கொண்டு இருக்கிறியா, அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறியா, அதற்கு ஒரு விடியலை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அந்த காரியத்தில் உனக்கு ஒரு
விடுதலையை தருகிறார். அந்த காரியத்தை நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை எப்படி பேதுருக்கு பல கிளியத்தக்கதான மீன்களை கொடுத்து ஆண்டவர் சிறையிருப்பை திருப்பினாரோ, அதே போல உன்னுடைய சிறையிருப்பையும் திருப்புறதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. ஹல்லேலூயா.